ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 32 இன்ச்சு எல்இடி டிவி தான் பார்க்க போகிறோம். இது சைனா மேக் தான். இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கொடுத்தாங்கடா கஸ்டமரு. ஆடியோ வருது ஆனால் டிஸ்பிளே வரல அப்படின்னாங்க. சரி நான் அப்போயே டார்ச் அடித்து பார்த்தேன். உள்ள படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் பின்னாடி இருக்க எல்இடி பேக் லைட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. பேக் லைட் ப்ராப்ளமாக இல்லை வோல்டேஜ் இங்கே வரலையான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு உண்டான செக்ஷன் தான் இது. எல்இடி ட்ரைவ் பண்ணுற இதுதான் இது செக்ஷன் இது. இந்த செக்ஷன்லேருந்து கரெக்டாக வோல்ட் அவுட் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக வச்சுருக்கோம். நம்ம செக் பண்ணிட்டு அது லைட்டு எல்இடி பின்னாடி இருக்க பேக் லைட்டு போயிருக்கா இல்லை இங்கே இருக்க பவர் செக்ஷனில் எதுவும் ஃபால்ட்டானு பார்த்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஆன் பண்ணியாச்சு. எல்இடி லைட் வந்துருச்சு. செட் ஆன் பண்ணுவோம். இப்போ செட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வர வோல்டேஜ் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக 12 வோல்ட் வருது. அப்போ பேக் லைட்டு தான் போயிருக்கேன். அதை பேக் லைட்டை கழட்டி இப்போ செக் பண்ணி காட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க பேக் லைட்டை கழட்டியாச்சு. இப்போ செக் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு லைட் எரியுது. அதோட வோல்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா 16 வோல்ட்டு. அடுத்ததை செக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு டெத்து, அதாவது ஒன்று ஒர்க் ஆகுது, ஒன்று டெத்து. அதனால் சரியாக படம் வராமல் இருந்திருக்கு. அதனால் நம்ம ரெண்டையும் சேர்ந்தே மாற்றிடுவோம். இல்லைண்டா இது எப்போ வேண்டாலும் போயிடும், வீக் ஆகிருக்கனால ரெண்டையும் சேர்த்தே மாற்றிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணிட்டு நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வருது. ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இது படம் வந்துருச்சு. பேக் லைட்டு நம்ம எல்இடியை மாற்றிட்டோம். பக்கா படம் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோ வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.